Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா kinds of adjectives. Adjectivesனா என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். Adjectivesங்கிறது ஒரு noun-ஐ describe பண்ணி சொல்ற அந்த வார்த்தை தான் வந்து adjectivesனு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம அந்த adjectivesல இருக்கிற types எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒரு middle school பசங்களுக்கு grammar exercise வந்து எக்ஸாம்க்கு வரும். Pick out the adjectives இல்ல underline the adjectives அந்த மாதிரியா எக்ஸசைஸ் வரும்போது அவங்களுக்கு adjectivesனா என்ன அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ்ல எது adjective அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். adjectives of quality. adjectives of qualityனா ஒரு adjective எந்த மாதிரியா இருந்தா அதை வந்து நம்ம adjective of qualityன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு noun வந்து அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்ற மாதிரியா இருந்தா அது வந்து adjectives of qualityல வரும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்றீங்க. அதுல noun இருக்கும் இல்லையா? அந்த noun வந்து ஒரு பர்சனாவும் இருக்கலாம் இல்ல ஒரு திங்காவும் இருக்கலாம். அந்த பர்சன் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கறத சொல்ற அந்த வார்த்தை தான் வந்து adjective அப்படினு சொல்லுவோம். அந்த adjectiveக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? adjectives of quality அப்படினு சொல்லுவோம். அந்த adjectives of qualityக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது வந்து descriptive adjective. ஓகேவா? இந்த descriptive adjective ரெண்டு வேல நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து attribute way, இன்னொன்னு வந்து predicative way. ஓகே, அதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is a black cat. இதுல catங்கிறது noun. ஸோ அந்த கேட்டை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேர்ட் தான் இங்கே என்ன இருக்குது பிளாக் அப்படிங்கிறது. அது எப்படிப்பட்ட கேட் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ஒரு பிளாக் கேட். பிளாக்குங்கிறது தான் இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ அது வந்து ஆட்ரிபியூட்டிவ் வேல இருக்குது. அது ஆட்ரிபியூட்டிவ் வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனோட சேர்ந்து வரும். நவுனோட சேர்ந்து வந்தால் அது வந்து ஆட்ரிபியூட்டிவ் வே. ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். This cat is black. அதே சென்டென்ஸை தான் நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம். இது வந்து ப்ரெடிகேட்டிவ் வேல இருக்குது. இது வந்து எப்படி நம்ம ப்ரெடிகேட்டிவ்னு கண்டுபிடிச்சோம்? இங்கே ஆக்சுவலாக this cat is black அப்படின்னு இருக்கு. isங்கிறது verb. ஸோ ஒரு adjective verb-ஓட சேர்ந்து வந்தால் அது வந்து நம்ம ப்ரெடிகேட் வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjectives of quantity. இதுக்கு ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்கும். அந்த நவுனுக்கு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். ஹவு மச் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எந்த வேர்ட் ஆன்சரபிளாக இருக்கோ அதுதான் வந்து adjectives of quantity. ஓகே, எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து adjectives of quantity. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா he showed much patience. இதில் அந்த much அப்படிங்கிறது தான் வந்து adjective of quantity. எவ்வளவு patience அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து adjectives of quantity. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். I ate some rice. நீ வந்து எவ்வளவு சாதம் சாப்பிட்ட அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம சொல்லியிருக்காங்க? some rice. I ate some rice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த some அப்படிங்கிறது adjective of quantity. இந்த adjective of quantity வந்து uncountable nounக்கு முன்னாடியாக வரக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து adjectives of quantity. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjectives of number. இந்த adjective நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம how many அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சரபிள் வேர்ட் இருக்கோ அதுதான் வந்து adjectives of number. ஓகே, இந்த adjectives of number மூணு டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா definite numeral adjective. அது வந்து ஒரு எக்ஸாக்ட் நம்பரை நம்ம சொல்கிற மாதிரியாக இருக்கும். ஒன்று கார்டினல் நம்பராக இருக்கும் இல்லை ஆர்டினல் நம்பர்ஸாக இருக்கும். 1 2 3 4 5 அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரியும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் நம்பர் நம்ம சொல்கிற மாதிரியாக இருந்ததுன்னா அது வந்து definite numeral adjective. அதுக்கு எக்ஸாம்பிள் the hand has 5 fingers. நமக்கு 5ங்கிறது ஒரு எக்ஸாக்ட் நம்பராக இருக்குது. ஸோ அந்த 5ங்கிறது definite numeral adjective. ஓகே, இப்போ செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா indefinite numeral adjectives. அதுனா ஒரு எக்ஸாக்ட் நம்பராக சொல்லாமல் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது. ஓகே, அது வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா some boys are clever. சில பாய்ஸ் வந்து கிளவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறோம் இல்லையா? நம்ம வந்து குறிப்பிட்டு எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரியா சொல்கிறது வந்து indefinite numeral adjectives.
ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ். அது வந்து ஒரு கைண்ட் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிற மாதிரியாக இருக்கும். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈச், அப்புறம் எவ்ரி, எய்தர், நெய்தர். இந்த 4 வேர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ்ல வரும். இங்கே என்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே நம்ம சொல்கிறோம், ஒருத்தவங்களையா போய் நம்ம குறிப்பிட்டு அதை சொல்லாமல் இங்கே வந்து ஒரு ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாக மீனிங் இருக்கு இல்லையா. பட் ஆனால் இது வந்து எல்லாரையும் ஒரு பர்சனையும் நோட் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நவுனை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற அந்த வார்த்தை தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா திஸ், தட், தீஸ், தோஸ். ஓகேவா, இந்த 4 வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸில் வரும்னு பார்க்கலாம். திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த புக் என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த திஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம் அந்த புக்கை. ஸோ இந்த திஸ்ஸுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த திஸ்ஸுங்கிறது ஒரு நவுனோட சேர்ந்து வந்தால் தான் அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். அதுவே ஒரு வேர்போட சேர்ந்து வந்தால் அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸாக மாறிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த ஒரு சென்டென்ஸில் எந்த மாதிரியாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தீஸ் மேங்கோஸ் ஆர் ஸ்வீட். ஓகே, இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறது இல்லையா மேங்கோஸ்ங்கிறது. ஸோ நம்ம அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, தீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதுலேயும் அதே மாதிரி இந்த தீஸ் வந்து நவுனோட சேர்ந்து வருது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இதே மாதிரி தீஸ் ஆர் ஸ்வீட் மேங்கோஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தீஸுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸாக மாறிடும். ஏன்னா அங்கே ஆறுங்கிறது வேர்போட சேர்ந்து வந்ததுன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், நவுனோட சேர்ந்து வந்ததுன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் வேர்ட்ஸ் என்னென்னங்கிறது தெரியும். அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் நவுனோட சேர்ந்து வந்தால் அது வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட், விச், ஹூஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா. அது வந்து நவுனோட சேர்ந்து வரும்போது அதை வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படிங்கிற கொஸ்டினாக இருக்குது இல்லையா. ஹூஸ்க்கு அப்புறம் புக்குங்கிற நவுன் வந்திருக்கு. ஸோ அந்த ஹூஸ்ங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி ஹூஸ்க்கு அப்புறம் சப்போஸ் வேர்ப் இருந்ததுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் வே ஷால் வி கோ. ஸோ இங்கேயும் அதே மாதிரி நவுனோட சேர்ந்து தான் விச்சுங்கிற அந்த கொஸ்டின் வேர்ட் வந்திருக்கு. ஸோ இது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம பொசசிவ்னா என்னங்கிறது ஏற்கனவே 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு இது காட்சியில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு பொசஷனையோ ஒரு ஓனர்ஷிப்பையோ சொல்கிற மாதிரியாக இருக்கும். அந்த வார்த்தை தான் வந்து நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மை கார் நீட்ஸ் ரிப்பேர். ஓகே, இங்கே காருங்கிறது நவுன். ஸோ என்னுடைய கார், மை அப்படிங்கிறது என்னுடைய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த உடைய அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அது வந்து பொசசிவ் கேஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தட் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த உன்னுடைய அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே யுவர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே யுவர் தான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நமக்கு ஆல்ரெடி ப்ராப்பர் நவுன்னா என்னங்கிறது தெரியும் இல்லையா. ஒரு பர்டிகுலர் பர்சனையோ இல்லை பர்டிகுலர் பிளேஸோ இல்லை பர்டிகுலர் திங்கையோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ராப்பர் நவுன். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர் நவுன் வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்மாக மாறும்போது அந்த வார்த்தை எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். He is an Indian soldier. இதில் இந்தியன்கிறது தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஏன் அது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்கிற
ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்க்கு ப்ராப்பர் நவுன் ஃபார்ம் என்னவா இருந்திருக்கும்? இந்தியா. இந்தியாங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அந்த இந்தியாவோட ப்ராப்பர் நவுன் தானே, அந்த ப்ராப்பர் நவுனோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து எப்படி மாறும்? இந்தியன் அப்படின்னு மாறும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ என்ஜாய் த ஃப்ரெஞ்ச் ஃபுட். ஓகே, இதில் ஃப்ரெஞ்சுங்கிறது தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அது ஏன் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சுங்கிறது ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர் நவுனோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் ஃப்ரெஞ்ச். ஸோ இங்கே ஃப்ரெஞ்ச் தான் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். எம்ஃபேட்டிக் அட்ஜெக்டிவ்ஸ். எம்ஃபேட்டிக் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு சென்டென்ஸில் நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிற மாதிரியாக இருக்கும். அந்த ஒப்பீனியனை கொஞ்சம் நம்ம அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை தான் வந்து எம்ஃபேட்டிக் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I saw it with my own eyes அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து I saw it அப்படின்னு சொன்னாலே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே மீனிங். இங்கே வந்து நான் பார்த்ததை அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, அதுவே வந்து ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஓன் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே எம்ஃபேட்டிக் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள், யூ நீட் கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உனக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்க கொஞ்சம் அதுக்கு அழுத்தமாக எப்படி சொல்லியிருக்காங்க, யூ நீட் கம்ப்ளீட் ரெஸ்ட். அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே எம்ஃபேட்டிக் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸாக வரும். நமக்கு ஆல்ரெடி கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஹூஸ், வாட், விச் இந்த வார்த்தை தான் வந்து ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ நோ த பாய் ஹூஸ் ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன். இங்கே ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஐ நோ த பாய் அண்ட் தென் ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருந்தால் எப்படி எழுத முடியும்? ஐ நோ த பாய் அண்ட் தென் ஹிஸ் ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே அந்த ரெண்டு சென்டென்ஸை எப்படி வந்து அவங்க கனெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க, இங்கே என்ன ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூஸ். அப்படி வந்தால் எந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் வந்திருக்கு? ஐ நோ த பாய் ஹூஸ் ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன். ஸோ இங்கே ஹூஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.